அனைவருக்கும் வணக்கம். விசித்ராம ஒரு தரமான சம்பவம் வந்து பண்ணி விட்டாங்க. இந்த பூமர் கேங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க, அது மட்டும் இல்லாமல் அர்ச்சனா பியர்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மாயாவோட மாய வலையில் விசித்ராம வந்து விழுந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் விசித்ராம வந்து மாயாவோட புள்ளி கேங்கில் வந்து சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பரப்பிட்டே இருந்தாங்க. அது ஒரு பொய் அப்படிங்கிறத இப்போ நிரூபிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் தான் ஒரு இண்டிவிஜுவல் பிளேயருங்கிறத நிரூபிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு கேம்னு வந்து அந்த கேமுக்கு நான் உண்மையாக இருப்பேன், நான் ஒரு கேமர் அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மாயா, இந்த பக்கம் விசித்ராம வந்து உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு மாயா வந்து ஸ்டே கார்டு கொடுத்தா கூட விசித்ராம என்ன பண்ணாங்க தெரியுமா, கில் கார்டு கொடுத்தாங்க. இதுதான் வந்து இண்டிவிஜுவல் பிளேயர் அப்படிங்கிறது, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கேமர் அப்படிங்கிறதுக்கு இதுதான் ஒரு மிகப்பெரிய அடையாளம். அது மட்டும் இல்லாமல் புள்ளி கேங்கில் விசித்ரா சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கெல்லாம் வந்து மூஞ்சியில் வந்து கரிய பூசின மாதிரி ஆகிப்போச்சு. அந்த மாதிரி தான் வந்து இந்த சம்பவம் வந்து நடந்திருக்கு. வேறு லெவலில் விசித்ரா வந்து சம்பவம் பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமர் கும்பல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தினேஷ் விஷ்ணு வந்து விளாட்றாங்க. 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஸ்டே கொடுத்துக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து மணியும் விஷ்ணுவும் கொடுக்குறாங்க, ஸ்டே கொடுத்துக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சின்ன பூமர் மணியும் ரவீனாவும் இது விளாட்றாங்க. அவங்க 2 பேரும் ஸ்டே கொடுத்துக்குறாங்க. ஆனால் அவங்க 2 பேர் குரூப்னு தெரியுதா, அவங்க 4 பேர் குரூப்னு தெரியுதுங்களா, 4 பேரும் போக ஸ்டே கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் விசித்ராமா கேமாக தான் விளாட்றாங்க. அவங்க இண்டிவிஜுவல் பிளேயர் தான், அவங்க கேமர் தாங்கிறதுக்கு இதுவே மிகப்பெரிய ஒரு உதாரணமாக இருக்கும். இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.